என்னாகமம் 21:8-9 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த பொழுது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். யோவான் 3வது அதிகாரம் 14-15 சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் வனாந்தரத்தில் அந்த ஜனங்கள் அன்றைக்கு கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்த பொழுது மரிச்சு போகிறாங்க. ஸோ அந்த மரணத்திலிருந்து தப்பிக்கும்படி மரணத்திலிருந்து தப்பித்து ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒரு விஷயத்த மோசேக்கு கட்டளையாக கொடுக்குறாரு. ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை வெண்கலத்தில் செஞ்சு அதை தூக்கி வைக்க சொல்கிறாரு. அதை பார்க்குறவங்க பிழைச்சிப்பாங்க. இப்போ இந்த இன்சிடெண்ட் எதற்காக நடந்ததுன்னா, மரணத்திற்கு நீங்கி ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக. ஸோ அதே தான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, சர்ப்பமானது மோசேயினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். அப்ப இந்த இன்சிடென்ட்டை இதோட கம்பேர் பண்றார். ஸோ இதுவும் நிச்சயமாக மரணத்திற்கு நீங்கி ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டார். அன்றைக்கு கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்த பொழுது ஜனங்கள் மறிச்சாங்க. ஆனால் எப்போ அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாங்களோ அவங்க பிழைச்சு கொண்டாங்க, மறிக்கலை. அது ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். பாம்பு கடிச்சா சாகணும், ஆனால் அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள். ஸோ அன்றைக்கு சில ஜனங்கள் அதை விசுவாசித்து பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்க, அவர் சொல்றார், அதே தான் இந்த இடத்துல கம்பாரிசனாக சொல்றார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல இங்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவர்கள் நிச்சயமாக இன்றைக்கு வரக்கூடிய கொள்ளை நோய்களுக்கும் கோர மரணங்களுக்கும் விலகி நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை எவ்வளவு அழகாக இந்த இடத்துல சொல்றார் பாருங்க. ஆனால் இன்றைக்கு நம்மால் அதை விசுவாசிக்க முடியாமல் போனது எத்தனை பரிதாபம். ஸோ இன்றைக்கு நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பது நிச்சயமாக நமக்கு அது ஜீவனை தருகிறது. பலவித நோய்களிலிருந்தும் துர்மரணங்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தேவாதி தேவன் மனிதர்களை அன்பு செய்கிறன்றத அவர் வார்த்தையால் மாத்திரம் சொல்லலை, தன் நண்பருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லை என்று சொன்னதோடு மாத்திரம் அல்லாமல் இந்த பூமிக்கு இறங்கி அதை செய்தும் காண்பித்தார். அவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஏன்? சிலுவையில் அவர் எதற்காக வந்தார்? அவர் நம்மை பிள்ளைகள் என்று சொன்னதுனால பிள்ளைகளைப் போல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். ஏன் வந்தார்? தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அடித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அப்படியானார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கும் பொழுது நம்மால் அந்த ஜீவனை முழுமையாய் அனுபவிக்க முடியாமல் இருப்பது மிகவும் பரிதாபமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சபையின் மூலமாக அவருடைய ஞானமானது, அறிவும் ஞானமும் வெளிப்படும்படியாக, அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக இந்த நாட்களில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. ஸோ இந்த இடத்துலையும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் நோக்கி பார்த்து, இயேசுவை நோக்கி பார்த்து அதை விசுவாசிக்கும் பொழுது நாம் ஜீவனை கெட்டு போகாமல் மரணத்திற்கு நீங்கி நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறது அப்படின்றத நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நிச்சயமாக நாம் ஒரு விஷயத்த காதால கேட்கறதோட கண்ணால பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த விஷயம் நம்ம ஆள் மனதில் வேகமாக கிரியை செய்ய முடியும். அப்போ இதற்கு ஒரு சாட்சியாகத்தான் இதை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒரு 17 வயசு வாலிப மகள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தலையில் சிவியராக ஹெட் இன்ஜுரி, அதாவது வெளியில் காயம் எதுவுமே இல்லை, ஆனால் பிரெயின் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அந்த பிள்ளை அன்கான்ஷியஸ் போயிட்டா, காதுலேருந்து ரத்தம் வந்துருச்சு. ஸோ டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கு ஹோப் இல்லைம்மா அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டப்ப உடனே நம்மளால் விசுவாசத்தை உடனே ஆப்ரேட் பண்ண முடியல. தழும்புகளால் நான் சுகமானேன், நான்
அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா கூட அந்த இடத்துல வந்து எல்லாருமே கலங்கி போன ஒரு நேரமாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த சிலுவையை தான் நான் உற்று பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு விஷயத்தை நான் மெடிடேட் பண்ணேன். என்னன்னா, அப்பாவோட தலையில அந்த முட்கிரீடம் வைத்து அடிக்கப்பட்ட பொழுது, அந்த முட்கிரீடம் வச்சு கோலினால் அடிச்சாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை படிக்கும் பொழுது, நிச்சயமாக அவருடைய மூளைக்குள் அந்த முட்கள் இறங்கி இருக்கும். இன்றைக்கு அந்த பிள்ளையோட பிரெயின்ல என்னென்னலாம் சொல்றாங்க, பிளட் கிளாட்ன்றாங்க, பிரெயின் ஹெமரேஜ்னாங்க. ஸோ இதெல்லாம் அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் பொழுது, நிச்சயமாக அன்றைக்கு அப்பா வந்து அதை ஏசப்பா அந்த சிலுவையில் அதை அனுபவிச்சிருப்பாரு. அப்போ எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. அதை என் மனக்கண்கள் முன்னாடி கொண்டு வந்து அதை நான் யோசிக்கும் பொழுது, அதை மெடிடேட் பண்ணுறப்ப எனக்குள்ளே வந்து அந்த விசுவாசம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கானதை நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, அப்பாவுடைய தலைக்குள்ளே அந்த முட்கள் இறங்கி அந்த அவருடைய மூளை, கண்ணு, காது பகுதிகள் டேமேஜ் ஆகிருக்கும். ஏன் அதை அனுபவித்தார்? என் சார்பில் அவர் பலியானார். இந்த பிள்ளைக்காக அவர் அந்த இடத்துல எல்லாவித காயங்களையும் ஏற்றுக்கொண்டார். அப்போ இந்த பிள்ளைக்கு அது இல்லை அப்படின்ற ஒரு விசுவாசத்தை என்னிடத்தில் நான் வந்து ஸ்ட்ராங்கானதை நான் பார்த்தேன். அப்போ அந்த திரும்ப திரும்ப அந்த காட்சி என் கண் முன்னாடி நான் அதை யோசிக்கிறேன். அது வருது. அவர் தலையிலிருந்து வழிந்த ரத்தம், அந்த பிரெயின்லாம் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ எல்லா காயங்களையும் அவர் அனுபவித்து சுமந்து தீர்த்துட்டாரு. ஸோ பிசாசு இவளுடைய தலையில், இந்த பிள்ளையோட தலையில் எந்த டேமேஜையும் கொண்டு வர முடியாதுன்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எனக்குள்ளே வந்ததை நான் பார்த்தேன். ஸோ அதை தான் திரும்ப திரும்ப நான் வந்து நினச்சி அப்பாவுக்கு தேங்க் பண்ணுறேன் நான். அதை வந்து அந்த பொண்ணோட அம்மாட்டையும் நான் சொல்கிறேன். அவங்களும் ரொம்ப உடஞ்சி போயிருந்தாங்க. ஸோ அப்பா வந்து இந்த டேமேஜ் எல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஸோ இவளுக்காக அப்பா பலியான பிறகு ஏசப்பா அந்த காயங்களை ஏற்றுக்கொண்ட பொழுது எப்படி வந்து இவளுடைய தலையில் டேமேஜ் ஆக முடியாது அப்படின்ற அந்த ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு அதை தேங்க் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த கலக்கம் இல்லை, எங்களை அழுது புலம்பி போராடலை. அந்த இடத்துல இதை மட்டும்தான் நான் வந்து யோசித்து அதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தப்பேன். எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஒன்றுமே கான்ஷியஸ் இல்லை, நம்பிக்கை இல்லைன்ற சொன்ன ஒரு விஷயம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா 50% வந்து நம்பிக்கையை சொன்னாங்க. அடுத்த நாள் கான்ஷியஸ் வந்தது. ஸோ டே பை டே பார்த்திங்கன்னா டெய்லி நாங்கள் வந்து இதை தான் சொல்கிறோம். அப்பா, நீங்கள் தலையில், உங்கள் தலையில் அந்த சிலுவையை நாங்கள் உற்று பார்த்து அவருடைய தலையிலிருந்து வழிந்த ரத்தம், அவர் அனுபவித்த அந்த வலிகளை நான் யோசித்து பார்த்து அதை நான் உற்று பார்க்கும் பொழுது எனக்குள் உண்டான அந்த விசுவாசம் அந்த பிள்ளையை அப்படியே ஹீலாக்குனதை நான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் டே கான்ஷியஸ் வருது. அதுக்கு அடுத்த நாள் ஸ்கேன் பண்ணுறப்ப முதல்ல ஓப்பன் சர்ஜரி பண்ணணும்னாங்க. ஆனால் வந்து அடுத்த நாள் பார்க்குறப்ப அந்த ட்ரில் போட்டு ஒரு 3 கிளாட்ஸ் இருக்குது, அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஸோ நாங்கள் திரும்ப தொடர்ந்து இதை தான் சொல்கிறோம். அப்பா, உங்கள் தலையில் அந்த காயங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, அவர் சார்பில் நீங்கள் பலியாயிட்டீங்க. ஸோ உங்களுடைய மூளை அங்கே காயப்பட்டதுனால அந்த பிள்ளையோட மூளையில் பரிபூர்ண சுகம்தான் இருக்க முடியும். இந்த விபத்தை கொடுத்த பிசாசு அந்த இடத்துல வெற்றி பெற முடியாது. அவளுக்காக நீங்கள் பலியானப்ப எப்படி வந்து அவளுடைய மூளையில் அந்த கட்டி இருக்க முடியுன்றதை திரும்ப நாங்கள் அதுக்கு தேங்க் பண்ணுறோம். ஸோ அடுத்த நாள் ஸ்கேனுக்கு கொண்டு போகிறாங்க. சர்ஜரிக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க. எந்த இடத்துல ஆச்சரியம் பாருங்கள், அந்த இடத்துல அந்த கிளாட் இல்லை. டாக்டர்ஸ் தேடுறாங்க. ஸோ ஸ்கேன் எடுக்கிற அந்த லேபுக்கு முன்னாடி இருந்து அந்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கட்டி இல்லை அப்படின்னு. ஸோ அடுத்த நாள் மெடிசனில் கிளியர் பண்ணலான்றாங்க. ஸோ ஃப்ரைடே இந்த இன்சிடென்ட் நடக்குது. நெக்ஸ்ட் ஃப்ரைடே அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ கான்ஷியஸ் இல்லை, ஹோப் இல்லைன்னு சொன்னவங்க, படிக்கிறெல்லாம் போக முடியாது, ஒரு 1 year ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னவங்கெல்லாம் இந்த சிலுவையை உற்று பார்த்து அவங்களோட நான் அந்த அக்காட்டையும் அதை சொல்லி ஷேர் பண்ணி, ஸோ அவங்களும் அதை மெடிடேட் பண்ணி அந்த கண்ணுக்கு முன்னாடி ஏசப்பாவுடைய காயங்களை, அந்த தழும்புகளை, அந்த சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டதை கண்ணோக்கி பார்த்த பொழுது சீக்கிரத்தில் அந்த பிள்ளை விடுதலையானான். ஸோ இந்த சாட்சி வந்து எதுக்கு அப்படின்னா, எப்படி வந்து அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஜீவனுள்ள ஆண்டவராகிய தேவன் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காக காயப்பட்டதை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அதை நம்ம மெடிடேட் பண்ணும் பொழுது, ஏன்னா பிசாசு ஒவ்வொரு தடவையும் நம்மளை வந்து இப்படி பயமுறுத்தும் பொழுது அந்த பயத்தை போக்க வல்லது என்ன அப்படின்னா, சில நேரம் நம்மளுக்கு அந்த விசுவாசம் வேலை செய்ய முடியாதப்ப அந்த சிலுவையை நான் உற்று பார்க்கும் பொழுது, இப்படித்தான் தலையில் மட்டும் இல்லை, அவருடைய முதுகில் விழுந்த அடிகள், எலும்புகள் தெரியக்கூடிய அளவிற்கு அவர் அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னா, டாக்டர் சொல்கிறாங்க அவருடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ், அவருடைய ஹார்ட், லங்ஸ், குடல் எல்லாமே அந்த இடத்துல காயப்பட்டது. அதுதான் சங்கீதம் 22 படிக்கிறோம். நான் தண்ணீரை போல ஊற்றுண்டேன்,
என் எலும்புகள் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பெலனெல்லாம் மூட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, நான் மரணத்தூளிலே போடப்பட்டேன். ஸோ இந்த வார்த்தைகளை நம்ம முற்று பார்க்கும் பொழுது பெலனே இல்லை அந்த சரீரத்தில், முற்றிலுமாய் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கும் பொழுது, எலும்புகள் தெரிய அளவுக்கு அடிக்கப்பட்டிருக்குன்னா அந்த சரீரம் எவ்வளோ காயப்பட்டிருக்கும். அதை நான் மெடிடேட் பண்ணும்போது நிச்சயமாக 2 விஷயம் நமக்கு ஆழமாக மனசில் பதியும். என்னென்னா, என்னுடைய சரீரத்தில் என்னுடைய இருதயம், என்னுடைய லங்ஸ், என்னுடைய அவயங்கள் ஒவ்வொன்றிலும் ஜீவன் ஊடுருவியே ஆக வேண்டும். அதில் எந்த வியாதியும் வருவதற்கான எந்த அனுமதியும் கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பாவுடைய சரீரம் அந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டது. ஏன்னா நான் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, நான் சுகமாக இருக்கும்படியாக அவர் அத்தனையும் அனுபவித்து தீர்த்த பொழுது என்னுடைய சரீரத்தில் வியாதியை, பலவீனங்களை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் நமக்கு வரும். வியாதிகளின் மீதும் பிசாசின் மீதும் நமக்கு கோபம் வரும். அவர் மரித்தார், நான் இந்த கொள்ளை நோய்களினாலோ பிசாசு கொண்டு வருகிற விபத்துக்களினாலோ நான் மறிக்க முடியாது அப்படின்றத நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். ஏன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய விலைக்கரையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதை நாம் உற்று பார்க்கும்போது, அதனால தான் நம் எதையும் நம் கண்களுக்கு முன்பாக கொண்டு அதை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த விசுவாசம் அதிகமாக வேலை செய்கிறத பார்க்க முடியும். இது பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் கூட நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்கிறாரு, அவர் அவனை வெளியே அழைத்து, அதாவது ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இங்கேயும் பாருங்களேன், ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்கிறார். ஸோ அப்போ ஒரு விஷயத்தை பார்க்க சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த விசுவாசம் நமக்குள் பெருகுவதை நாம் உணர முடியும். அப்போ இந்த இடத்துல அவர் அந்த கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ நீதி நமக்குள் ஸ்திரப்படணும்னா ஒரே ஒரு காரியத்தில் தான், சிலுவையை நாம் எந்த அளவுக்கு நோக்கி பார்க்கிறோமோ, அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், இவ்வளோ காயங்களையும் ஏற்றுக்கொண்டார் என்றால் நான் அவராலே நீதிமானமாக்கப்பட்டேன். ஸோ அதனால் வியாதிகளோ மரணமோ இந்த உலகத்தின் இருளோ என்னை மேற்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள் பெருகுவதை பார்க்க முடியும். சிலுவையை நோக்கி பார்க்கிறது, அவருடைய காயங்களை, பாடுகளை ஏன் நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் நாம் நீதியில் ஸ்திரப்படும்படியாக. அப்போ நீதியில் நாம் ஸ்திரப்படும் பொழுது நாம் கொடுமைக்கு தூரமாகும், திகில் நம்மை அணுகாது. ஸோ அந்த மரண பயம் நமக்கு வராது. ஸோ என்ன நேர்ந்தாலும் அந்த சிலுவையின் அவர் இரத்த வெள்ளத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாய் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொங்கிய காட்சியை நாம் உற்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டதுனால நான் பரிபூர்ண சுகத்தோடு, பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு தான் நான் இருப்பேன். மரணம் என்னை மேற்கொள்ள முடியாது, கொள்ளை நோய் என்னை கொண்டு போக முடியாது எப்படின்ற ஒரு ஆழமான தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளோ பெரிய ஒரு கிரயத்தை கொடுத்துருக்கிறார் பாரு. அப்படியே அடிக்கப்பட்டு உருக்குலைக்கப்பட்ட சரீரத்துக்குள்ள தான் தேவனுடைய ஆவியானவர் கடந்து சென்று அவரை உயிரோடு எழுப்பினார். தேவனுடைய வல்லமையை நாம் அங்கு பார்க்க முடியும். ஸோ அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் மனித வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை, ஒரு விடுதலையை, ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு நீதியை கொடுத்திருக்கிறது. ஸோ ஒவ்வொரு மனிதனும் சிலுவையில் நமக்கு கிடைத்த அந்த தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் கிடைத்த அந்த வல்லமையை, விடுதலையை, வெற்றியை நாம் அனுபவித்து இந்த உலகத்திற்கு அதை வெளிப்படுத்தும்படியாக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார்.